கடகராசியை பொறுத்த மட்டிலும் இந்த மே மாதம் என்பது மே 12 வரைக்கும் உள்ள சனி செவ்வாய் சேர்க்கை வரைக்கும் சற்று ஒரு சுமாரான காலகட்டமாக இருக்கும். அந்த சனி செவ்வாய் சேர்க்கை என்பது 11ஆம் இடம், 3ஆம் இடம், 6ஆம் இடம் ஆகியவற்றை இந்த சனி செவ்வாயோடு சேர்ந்த சனியானவன் பார்வை செய்வத காரணத்தினால் குடும்ப உறவுகளுக்குள் சில சிக்கல்கள், ஒரு சில நேரங்களில் விபத்து கண்டங்கள் ஏற்படும். கடன் தொல்லைகள் அல்லது நோய் தாக்குதல்கள், எதிர்பாராத நோய் தாக்குதல்கள் போன்றவைகள் மே 12 வரைக்கும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. இதற்கு பிறகு மே 12ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாயானவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் மாறி அற்புதமாக மாறிடுறார். உங்களுடைய ராசிக்கு முழு யோகரான செவ்வாய் உங்களுடைய ராசியை பார்க்க ஆரம்பிப்பார். 11இல் இருக்கக்கூடிய சுக்கிரனும் உங்களுக்கு பணவரவை பலப்படுத்துவார். பணவரஸ்தானம் ஆல்ரெடி மே மாதம் ஆரம்பத்திலிருந்தே பணவரவை பொறுத்த வரைக்கும் மே மாதத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா பணவரஸ்தானாதிபதிகள் 2 பேருமே ரொம்ப வலுவாக இருப்பாங்க. ஆனால் பணம் வந்த வேகத்தில் வேகமாக செலவாகும். குடும்ப உறவுகளுக்குள்ள சில வாக்குவாதங்கள், மனஸ்தாபங்கள் ஏற்படும். அதையெல்லாம் கொஞ்சம் நாம் கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கிறது தான் ரொம்ப நல்லது. 10ஆம் இடத்தில் உங்களுக்கு செவ்வாய் பயிற்சியான பிறகு விரும்பிய பதவி உயர்வு, விரும்பிய தொழில் லாபம் ஆகியவற்றை தரக்கூடிய வகையில் இருப்பார். இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளாக இருப்பவர்களுக்கு, கடகராசி நேயர்களுக்கு, உங்களுடைய அதிலும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த உங்களுடைய ராசிநாதனான சந்திரனும் உங்களுடைய நட்சத்திராதிபதியான சனி 9ஆம் இடத்தில் இருந்து வலுவாக இருக்கிற காரணத்தினால் உங்களுடைய தொழில் ரீதியான நல்ல வளர்ச்சி, முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதற்கான அறிகுறிகளும் மாற்றங்களும் உங்களுக்கு தென்படும். ஒரு மனசுக்குள்ள ஒரு தைரியம், நம்பிக்கை இருக்கும். விரயத்தில் இருக்கக்கூடிய குரு சில விரய செலவுகள், சில அலைச்சல்கள், மனக்குழப்பங்கள் ஆகியவற்றை ஏற்படுத்தினாலுமே கூட உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு யோகரான செவ்வாய் 10ஆம் இடத்தில் மாறும்போது எல்லாமே தலைகளாக மாறி போகும். உங்களை எதிர்த்தவர்கள் அனைவருமே சரண்டர் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. இதுபோக உங்களுக்கு ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே கூட, பூசம் ஆயிலும் 2இல் பிறந்தவர்களுக்குமே கூட உங்களுக்கு இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் உண்டு. அவங்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியான பலன்களும் முன்னேற்றம் ஏற்படும். வேலையில் சில எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கும். காவல்துறை மற்றும் உணவுப் பொருட்கள் வேலையில் இருப்பவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த மாறுதல்கள், சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். சிலருக்கு உத்தியோக உயர்வு ஏற்பட்டு அரசு மரியாதைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கூட ஏற்படும். 4ஆம் இடத்தை குரு பார்க்கிற காரணத்தினால வீடு வாகனங்கள் வாங்குவதற்கும் விற்பதற்கும் சிறப்பான காலமாக இருக்கும். வாங்குபவர்கள் கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் தாராளமாக வாங்கலாம். அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் பொருளாதார வசதியும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். சிலருக்கு கடன் ஏற்படும். சிலருக்கு எதிரிகள், பொதுவாகவே கடகராசிக்காரருக்கு கொஞ்சம் எதிரிகள் இருப்பாங்க. போட்டி பொறாமையில் ஈடுபடக்கூடியவங்க இருப்பாங்க. அவங்களால சில பாதிப்புகளும் உங்களுக்கு வரக்கூடும். ஆனாலும் கூட 12ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய செவ்வாய் 10இல் வருவதால் தைரிய காரகரான செவ்வாய் 10இல் வரும். உங்களுடைய 10இல் வரும்போது உங்களுக்கு தைரியம், நம்பிக்கையும், மன உறுதியோடு எதையும் ஏற்று சமாளிக்கக்கூடிய திறனையும் கொடுப்பார். எனவே உங்களுக்கு மிகச்சிறந்த எதிர்காலம் மாதமாக இருக்க போகுது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்கும் போது பணவரவு இருக்கும். ஆனால் வீண் செலவுகளும் கையோடு இருக்கும். சில மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகளுக்கும் தேவையில்லாமல் ஒருத்தருடைய மனதறியாமல் எதையும் பேச வேண்டாம். எந்த விஷயமானாலும் நீங்கள் கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கிறது தான் நல்லது. உங்களுடைய விஷயங்கள் எதையுமே ரகசியமாக வச்சுக்கிறது தான் நல்லது. உங்களுடைய பிளானிங்கள், திட்டங்கள் எதையும் அவசரப்பட்டு ஓப்பன் பண்ணி வெளியே சொல்லாதீங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்கிறதை சிலர் இப்போது கண்காணிச்சுட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் நீங்கள் இப்போ கவனத்தில் எடுத்துக்கிறது நல்லது. மற்றபடி உங்களுடைய தொழில் ரீதியாக உங்களை அசைக்க முடியாது. ரொம்ப நல்லாவே இருக்கும். வருமானம் நல்லாவே இருக்கும். சிலருக்கு கணவன் மனைவி உறவுகளுக்குள் சில சச்சரவுகள் வந்து போகும். பார்ட்னர்ஷிப்குள்ள அப்பப்போ சச்சரவுகள் வரும் போகும். மற்றபடி உறுதியாக பிரியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாகவும் வருமான ரீதியாகவும் சிறப்பான மாதமாக இருக்குது. சிலருக்கு நோய் தொல்லைகள், நரம்பியல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வந்து போகும். பலருக்கு இன்னும் சொல்லப்போனால் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு இந்த மாத கடைசியில் உத்தியோகம் கிடைச்சிடும். இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல மாதமாக இருக்குது. இந்த மாதத்தில் சந்திராஷ்டமங்கிறது எப்பவுமே கடகராசியை சற்று பாதிக்கக்கூடிய இதாக இருக்குது. அதில் இந்த மாதம் மே 11, 12ஆம் தேதி
அந்த 2 தேதியுமே 11, 12 இந்த 2 தேதிகளும் உங்களுக்கு சந்திராஷ்டமங்கிற காரணத்தினால் அந்த நேரத்தில் அந்த நாளில் மிக எச்சரிக்கையும் கவனத்தோடு இருப்பதும் ரொம்ப நல்லது. நன்றி.